ஹாய் ஆல். இன்றைக்கி தோட்டம் அப்டேட் பார்க்கலாமா? கிரேப்ஸை தூக்கி கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். இந்த பாட்டு தான் நான் வந்து சீடெல்லாம் போட்டு செடி க்ரோத் பண்ணுறது. குட்டி குட்டியாக டீ கப்பு, அப்புறம் சாமிக்கு போட்ட பூ இதெல்லாம் கொண்டாந்து செடியிலே நான் போட்டுருவேன். இது வந்து மரிக்கொழுந்து செடியோட தொட்டி. பட் அதில் ஒரு இஞ்சி செடி வளர்ந்துருக்கு. இருக்கட்டும், எல்லாமே யூஸ் ஆகும் ஒரு நாளைக்கு. சூப்பராக இருக்குல்ல? இது ரோஸ்மேரி புதுசாக வாங்கி வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டில் நிறைய சொல்கிறேன். இது மஞ்சளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அது பாட்டுக்கு அருமையாக வளருது. மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் கொஞ்சம் புது மண் கொடுத்துருக்கேன். மண்புழு உரம் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கறது. துளசி தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் பேக் சைடு துளசி மாடத்தில் துளசி இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் தெரியாமல் அதில் புதைச்சி வச்சா 3 கன்று வந்திருக்கு. கொஞ்சம் வளர்ந்தோடனே வேறு பாட்டில் எடுத்து வைக்க வேண்டியது தான். சங்குப்பூ இது ஒரு மரத்தோட கட்டிங்ஸு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது இன்சுலின் பிளான்ட்டு. அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு அழகு செடி. இது ரெண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நான். நல்லா தான் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்லிகை பூ இருக்குல்ல, அது கொஞ்சம் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இது பட்ரோஸும் கீழே இருக்கிறது வந்து கரிசலாங்கண்ணி. ஏரியல் பாட் இருக்குல்ல, அதில் வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது வந்து கிருஷ்ண கமலம் மாடிக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். ஒரு கயிறை கட்டி மாடிக்கு போனீன்னு, கீழெல்லாம் இடம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கீழே இருந்த ரோஜாவை தூக்கி மாடிக்கு போகிற வழியில் வச்சுருக்கேன். வெயில் பத்தலைன்ட்டு. எல்லாருக்கும் புது மண் கொடுத்தாச்சு. ஸோ சூப்பராக வருவாங்க இனிமேல். இது கீழேந்து வர பீர்க்கங்காய், அவரைக்காய், பூசணிக்காய். பீர்க்கங்காய் நிறைய பிஞ்சு எடுக்குது, கீழே விழுந்துடுது. என்ன ரீசன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பூசணிக்காய் ஒன்று கட் பண்ணேன், பட் வீடியோ எடுக்க மறந்து போயாச்சு. இது 2வது காய். இது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. கீழேந்து வராங்க எல்லாம். மஞ்சள் கொஞ்சம் இங்கேயும் வச்சுருக்கேன் மாடிக்கு வந்துட்டோம். மரத்து மேலே எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டேன். பந்தல் கந்தல்லாம் போடலை. இவங்க காசி தும்பை 2 கலர் இருக்காங்க, சூப்பராக இருக்காங்கல்ல. இது மழை பெஞ்ச டைமில் கொஞ்சம் பன்னீர் ரோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பேர் துளுத்துட்டாங்க. வேறு பாட்டில் வைக்கணும்னு கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இந்த மிளகா வந்து வானத்தை பார்த்து இருக்காங்க. இன்னும் சமையல் பண்ணலை. எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். காரமாக இருக்கா இல்லை காரம் கம்மியான்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு சொல்கிறேன். இவங்க எல்லாருமே கொய்யாக்காக்குன்னு ஒரு தொட்டி கொடுத்தா, அதில் வந்து இந்த மிளகா, தக்காளி எல்லாம் வந்து உக்காந்துக்கிட்டாங்க. சரி, கொய்யாக்காயும் ஒரு 4 காய் காய்ச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. வாழை மரமும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அதில் இருந்த தக்காளி செடி நிறையா காய் கொடுத்துடுச்சு. இஞ்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நம்பால் இங்கே உட்காந்துருக்காரு. இது வந்து மணத்தக்காளியும் ரோஜா செடியும் ஒன்றா இருக்குது. அதாவது நான் வச்சது ரோஜா செடி, அதுவாக வந்தது மணத்தக்காளி. செரி பழம் இன்னும் பூவும் காயும் காய்க்கலை. முன்னாடி 4 காய் காய்ச்சது, அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தவொடனே. அடுத்தது வந்து இந்த பன்னீர் ரோஸ்லேயே ஒரு கட்டிங் எடுத்து இதில் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். நிறைய க்ரோத் வந்திருக்கு. இனிமேல் வர டைமில் நிறைய பூ எடுக்கும். முல்லைப்பூ கீழேந்து இவங்கெல்லாம் முல்லைப்பூ, சந்தன முல்லை இவங்கெல்லாம் கீழேந்து வருவாங்க. இந்த ரோஸை கட் பண்ணியிருக்கேன். புதுசாக க்ரோத் எடுக்கும். பேரண்டையும் கருவேப்பிலையும் எதுக்கு ஒன்றா வச்சுருக்கேன்னா, அப்பப்போ தொகையில் இருக்கும்போது 2 பேரையும் கொஞ்சம் கிள்ளிக்கலாம்ல. இது பப்ளி மாஸ் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சோடு தான் வந்துச்சு. பார்ப்போம் இது நல்லா வருதா, பூ பூக்குதா, காய் காய்க்குதான்னு. மல்பெரியில் ஒரே ஒரு காய் லாஸ்ட் வீட்டுகளில் காட்டினேன்ல, அவங்களும் துபகடின்னு கீழே விழுந்துட்டாங்க. இந்த அம்மா வந்து சாமந்தி சின்ன பாட்டில் இருந்தாலும் நான் பூக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். செண்பக பூவையும் பெரிய பாட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஒருவேளை சத்து கம்மியாகி செடிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்ட்டு. நம்பால் அங்கே உட்காந்துருக்காரு பாருங்க, 2வது ஆள். இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சில் நான் ஒரு 5-6 காய் பறிச்சிட்டேன். பட் இப்போ புதுசாக ஒரு என்ட்ரி வந்துட்டாங்க. தக்காளி ஒன்றும் பண்ண முடியாது, தக்காளியும் தேவைப்படுதில்ல. சரி, காய்ச்சி முடித்த உடனே பார்த்துக்கலான்ட்டு. வாட்டர் ஆப்பிள் அருமையாக வராங்க. எப்படியும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் காய் காய்ப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். புதினா இது கொத்தமல்லி மாதிரி இருக்க ஒரு செடி. ஆனால் அந்த இலையோட வாசனை கொத்தமல்லி மாதிரியே இருக்குது.
சுண்டைக்காயும் நல்லா வளருது. செம்பருத்தியும் நல்லா வருது. அவரைக்காயில் மட்டும் ஒரு பூ இல்லை, காய் இல்லை, ஒன்றும் இல்லை. பப்பாளி மாற்றி வச்சுருக்கேன். டிசம்பர் பூ ரோட்டில் ஒரு செடி கிடச்சிது. அதை கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது நம்ம வீட்டுக்கு வர பேர்ட்ஸுக்கெல்லாம் தண்ணி. டாமும் ஜெரியும் அவங்கள கேட்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக மேலே தூக்கி வச்சுருக்கேன். இது வந்து மைசூர் மல்லி, இது பாரிஜாதம். பாரிஜாதம் கிட்டத்தட்ட 4, 5 பூ பூத்தாச்சு. அடுத்தது நம்பால பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன்ல, சப்போட்டா கொஞ்சம் பெருசாகிட்டானுங்க. இப்போ வரைக்கும் கீழே விழலை. நிறைய பூ இருக்குது. இன்னும் எவ்வளோ காய் வரும்னு தெரியல. லெமனுக்கு புது பாட்டு, புது மண், புதுசு கண்ணா புதுசுன்னு வந்துகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஸ்டார் ஃப்ரூட், பம்ப்ளி மாஸ், இவங்கெல்லாம் நியூ என்ட்ரி நம்ம தோட்டத்துக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வளர்ந்துருக்காங்க எல்லாம் பார்ப்பீங்க. இது வந்து ஒயிட் ரோஸு, ஆனால் பட் கொடி ரோஸ். இவங்களுக்கெல்லாம் புதுசாக மண் போட்டிருக்கேன். மண் மட்டும் இல்லை, அவங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுத்தா தான் நல்லா வளருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் கொஞ்சம் போடுவோம். இது கஸ்தூரி மஞ்சள். கீழே மஞ்சள் இருக்கான்னு தெரியாது, பட் பிளான்ட் இருக்குது. இது வந்து அத்திப்பழம். எவ்வளோ காய் பாருங்கள். இந்த அம்மா வந்து முள் சீத்தா சீடு கிடச்சிதுன்னு போட்டேன். முருங்கையும் சும்மா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. தேவையான அளவுக்கு, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இது புதுசாக வாங்கின ரோஸ். அழகாக வருதில்ல, நல்லா இருக்குது கலர். இல்லை, இந்த செடி வந்து லெமன் கிராஸ். டீக்கு போடலான்னு வாங்கி வச்சுருக்கேன். இவங்க சந்தனமல்லி, வெத்தலை. தேங்க்யூ.